அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பக்க எண் 176. சோளம் வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பூர்வீக மக்களின் முக்கிய உணவுப் பொருள் சோளமாக இருக்குது. மெக்சிகோவுடைய முக்கிய உணவு பயிரும் சோளம் தான். தெற்கு புல்வெளி பகுதிகளில் சோளம் அதிக அளவில் விளைவிக்கிறாங்க. உலகின் மொத்த சோள உற்பத்தியில் பாதிக்கு மேலே வட அமெரிக்காவில் உற்பத்தி செய்கிறாங்க. பார்லி மற்றும் ஓட்ஸ். பார்லி, ஓட்ஸ் ரெண்டுமே மித வெப்பமண்டல பயிர்களாக இருக்குது. இவை அதிகமான குளிரையும் தாங்கி குறைவான நீர் தேவையில் வளரக்கூடிய பயிர்களாக கருதப்படுது. ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் பார்லி அதிக அளவில் விளைவிக்கிறாங்க. மினசோட்டா, வட டகோட்டா மற்றும் வாஷிங்டன்லேயும் உற்பத்தி செய்கிறாங்க. விலங்குகளுக்கும் பார்லியும் ஓட்ஸும் உணவாக பயன்படுத்துகிறாங்க. மித வெப்பமண்டல பயிர்கள் பார்லி மற்றும் ஓட்ஸ் ஆகும். வட அமெரிக்காவின் பூர்வீக மக்களுடைய முக்கிய உணவு பயிர் சோளம் ஆகும்.